வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இருமொழி கொள்கை இருக்கும் வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரைக்கும் இந்த மண்ணை அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காருலங்க, அதுதான் அவருடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் எல்லாம் தப்பு தப்பா கொடுத்திருக்கிறாரு. அவரு தப்பு தப்பா கொடுத்தாலும் சரியா கொடுத்தாலும் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான். இது ஏதோ விஜயனுடைய கட்சி கொள்கை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க பேசிட்டு போட்டு பிரச்சனை இல்ல. ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனை என்னன்னு தெரியுமா? சொல்லட்டுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனை மாநிலத்துக்குள் இருப்பது அல்ல. அடிக்கடி எல்லாரும் கேட்பாங்க, என்ன கேரளால பெரியார் இருந்தாரா, ஆந்திரால பெரியார் இருந்தாரா, திமுக என்ன கேரளா வாண்டுச்சா இல்ல ஆந்திரா வாண்டுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிச்சதுக்கு யாரு காரணம்? இது ஏதோ திமுகவுடைய சாதனை மாதிரி பீத்திக்கிறீங்களே. இதெல்லாம் கேட்டப்போ எனக்கும் முதல்ல ஆமால சரியா தானே கேக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. அங்க என்ன திமுகவா ஆட்சியில இருக்கு, இங்க என்ன பெரியார் இருந்தாரா, அங்க என்ன அண்ணா இருந்தாரா அப்படின்னு கேக்குற கேள்விகள்லாம் உண்மையாதான் பட்டுச்சு. இப்ப இந்தியா முழுக்க அடுத்த எலெக்ஷனுக்கு வரவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், அதாவது உரிமை பயணம். എന്താ ഞങ്ങളുടെ നാട് കേരളത്തില് സ്റ്റാലിൻ ആட்சி ചെയ്തിട്ടിരിക്കണ്, വെസ്റ്റ് ബംഗാളില് സ്റ്റാലിൻ ആட்சிയാ നടക്കണ്. ഇപ്പൊ കേരളത്തിന്റെ കോൺഗ്രസ് ഗവൺമെന്റ് ഒരു സ്കീം വന്നിട്ടുണ്ട്, അറിയോ? ആർക്കും അറിയാത്ത എവിടെയും കേട്ടില്ലാത്ത ഒരു സ്കീമാണ്. കേരളത്തിലുള്ള പെണ്ണുങ്ങള് KSRTC ബസ്സുകളില് ടിക്കറ്റ് എടുക്കാതെ തന്നെ പയണിക്കാം. പൈസ കൊടുക്കാതെ ടിക്കറ്റ് മേടിച്ചിട്ട് போகாம். അവിടെ എന്ത് സ്റ്റാലിന്റെ ஆட்சியா நடக்கணும் அல்ல விஜய்ന്റെ ஆட்சியா? எத்தனை சாமி, இந்த மாதிரி எந்த பாட்டு நம்மளும் பாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்க பார்த்தாலும் இவங்களுக்கு இந்த பாட்டு போட்டு 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 கடுப்பாகுது இந்த பாட்டை கேட்டாலே. தன் டிஃபனை தானே திறந்து தன் கையை சோற்றில் விட்டு தன் கையால் சோறெடுத்து தன் வாயில் போட்டு தானே தன் பல்லால் மென்று தானே மிழுங்கி தண்ணி குடித்தார். எத்தனை சாமி உள்ளதையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுக்குதான் இந்த மாதிரி பிஜிஎம் எல்லாம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே நம்ம சொந்த நாட்டுக்கு போவோம், அதாவது காட்ஸ் ஓன் கண்ட்ரிக்கு போவோம். தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் തോറ്റു, നിങ്ങൾക്കറിയോ? കൊളത്തൂർ തൊகுതിയിലെ VS ബാബു എന്ന് പറയുന്ന വലിയ ആളാണ്, വലിയ ആള്. അരിസ്റ്റാറ്റോന്റെ അരിവും സോക്രട്ടീസിന്റെ ചോക്കും പ്ലാറ്റോന്റെ പ്ലേറ്റും ഇത് എല്ലാം ഒരുമിച്ച് വെച്ചിരിക്കുന്ന ആളാണ് VS ബാബു. ആ ബാബുവിന്റെ അറിവുണ്ടല്ലോ, ആ അറിവാളിന്റെ അടുത്താണ് സ്റ്റാലിൻ തോറ്റത്. അപ്പോ ഈ കഴിഞ്ഞ 5 കൊല്ലത്തിന്റെ സ്റ്റാലിന്റെ സ്കീമൊക്കെ അത്ര തന്നെ ഇനി ഫോളോ ആകില്ലല്ലോ. അപ്പൊ ഇനി വിജയിന്റെ ആட்சிയാണ് നടക്കാൻ പോണെന്ന് അവന്റെ ആட்കളെല്ലാം ഫയർ വിട്ടിട്ട് BGM ഇട്ടിട്ട് റൂട്ട് മാഫിയയിലുള്ള ഇതുമാരത്തെ വീഡിയോകളൊക്കെ എടുത്ത് പബ്ലിസിറ്റി ചെയ്തിട്ടിരിക്കുന്നു. അയ്യോ, അപ്പൊ ഇനി സ്റ്റാലിൻ ആட்சி ഇനി തമിഴ്നാട്ടിൽ നടക്കില്ലേ എന്ന് വിചാരിച്ചിട്ടിരിക്കുമ്പോഴാണ് ജൂൺ 15 മുതൽ, അടുത്ത മാസം 15-ാം തീയതി മുതൽ KSRTC ബസ്സിലെ സ്ത്രീകളുടെ സൗജന്യ യാത്ര ആരംഭിക്കും. தமிழ்நாட்டை கடந்து எங்க முதல்வர் மற்ற மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார். அடிக்கடி கேப்பீங்கல்ல, அங்கெல்லாம் என்ன திமுக ஆண்டுச்சா, இங்கெல்லாம் என்ன திமுக ஆண்டுச்சான்னு. எத்தனை சாமி அப்படின்னு BGM போடணும், இவங்க எல்லாம் போட்டு வச்சதுனால இதுவும் போட முடியல. பெண்களுக்கு பேருந்தில் உரிமை பயணம் இந்தியாவிலேயே முதலா அறிமுகப்படுத்துறது யார் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதுவும் ஆட்சிக்கு வந்து போட்ட முதல் கையெழுத்து. முத்தான கையெழுத்து, முத்தாய்ப்பான கையெழுத்து. கையெழுத்தான காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின்ன ஆദ്യം ഇട്ട கையெழுத்து. സ്റ്റാലിൻ കേരളത്തില് പോയി ഒന്നും വെച്ചിട്ടില്ല. തമിഴ്നാട്ടില് സ്റ്റാലിൻ എഴുതി വെച്ചത് കേരള തിരിച്ചെഴുതും. ഇപ്പൊ കേരളം മാത്രല്ലല്ലോ, വെസ്റ്റ് ബംഗാളിലും ഉണ്ടല്ലോ. വെസ്റ്റ് ബംഗാൾ മാത്രല്ല, ഇനി ഈ ഇന്ത്യയിൽ ഏത് സ്റ്റേറ്റിൽ എലക്ഷൻ നടന്നാലും ஆட்சியில் அமரப்போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மகத்தான மனிதனின் சட்ட திட்டங்கள் தான். இப்ப கேளுங்களேன், அங்கன திமுக வாண்டுச்சு, இங்க ஸ்டாலின் ஆண்டாரு, அங்கன பெரியார் இருந்தாரா, இங்க அண்ணா இருந்தாரா, கேளுங்க. இதுக்கு பேருதான் திமுக. திமுக இந்த திட்டத்தை ஒரு மாநிலத்துக்குள்ளதான் செயல்படுத்தும். பக்கத்து மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கல்ல, அவங்க எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, ஐயோ இது என்னடா
தமிழ்நாடா இல்ல தலை சிறந்த நாடான்னு. இது தலை சிறந்த மாநிலமா இருக்கிறதுக்கு காரணம் தலைவன் இருக்கிறான். பிஜிஎம் போடுற கூட பயமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற தலைவர் இருக்காரு, அவர் வெறும் பிஜிஎம்ல மட்டும்தான் இருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய பாதுகாப்பு. எங்க சிஎம் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 7 பிள்ளைங்க இறந்திருக்காங்க, அதாவது கொலை பண்ணி இறந்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்க சிஎம் தன் டிஃபனை தானே எடுத்துட்டு வந்தாரு, தன்னோட கார்ல தானே வந்தாரு, தன்னோட கால்ல தானே நடக்கிறாரு, சேருக்கு பின்னாடி அவரே போட்ட வெள்ளத்துண்டை அவரே எடுத்து போட்டாரு. அதையெல்லாம் தாண்டி இந்த செங்கோட்டையும் புசியானது இவங்களையெல்லாம் கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சாருங்க. இவங்களையெல்லாம் சேர்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா பார்க்ல விழுந்த பிள்ளைக்கு, அடி வாங்கின பிள்ளைக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணுங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிஜிஎம்ல தான் எல்லாம் நடக்கும். புசியானந்தை முதல்வர் சேரில் சென்று அமர்த்தினார். ஆனா புசியானந்த் அமராமலே நின்று கொண்டிருந்தார். தளபதி தளபதி தளபதி, இப்படி ஒரு தலைவனை நீங்க பார்த்தது இல்லைங்க சார். மக்கள் அடிபட்டு கிடக்குறாங்க சார், இப்படி ஒரு தலைவனை நாங்க பார்த்தது இல்லைங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். ஐயோ, நான் இப்படித்தானுங்க பல நேரங்கள தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்கிறேன். அது போன ஆட்சியில தாங்க 10 ரூபாய் சரியான கொடுமை பிடிச்சாச்சுங்க. இப்போ ஜஸ்ட் 30, 40, 50 மட்டும்தான். பாட்டிலுக்கு 30 rupees, பாட்டிலுக்கு 40 rupees, பாட்டிலுக்கு 50 rupees, அவ்வளவுதாங்க. 10 ரூபாய் எங்க இருக்கு, 50 rupees எங்க இருக்கு? தமிழ்நாடு மக்கள் கடந்த 10 நாட்களாக தேனாரிலும் பாலாறிலும் தான் குளித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்த ஈயும் எறும்புமா முஞ்சுகிட்டு இருக்குதுங்க. அப்படி சிறப்பான ஆட்சிங்க பாருங்க. ஆதவர்ஜனா பிரெட் திங்க போயிட்டாரு. கல்வி அமைச்சர் எங்களுக்கு இருமொழி கொள்கை தானே சொல்றாரு. புசியானந்த் சேர்ல போய் உட்கார்றாரு. ஆட புசியானந்த் உட்கார்ந்ததை விடுங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கடந்த 2 வருஷமா மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. காரணம் என்ன? 2026ல சிஎம் அண்ணன், அதுதான் காரணம். இப்போ பிங்க் வண்டி எல்லாம் அதே வண்டிய வெள்ளை கலர்ல மாத்திட்டோம். ஏன் தெரியுமா? அது அந்த பெட்ரோல் அண்ணன் கூடயே போயிட்டு அண்ணன் கூடயே வர்றதுக்கு, மக்கள் கூட போயிட்டு மக்கள் கூட வர்றதுக்கு இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேல இங்க கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அத பத்தி அரசாங்கமோ அரசை சார்ந்தவர்களோ ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த நடுப்பக்க சமஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா நடுப்பக்கம், அவரை மாதிரியான சமஸ் யாருமே இல்ல. விஜய் பாத்ரூம்ல பல்ப் எரிஞ்சாலே பெரிய பிளாஷ் நியூஸா போட்டுக்கிட்டு இருந்தவரு. அவர் கேட்ட திறந்தா தி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டவரு. அந்த பார்க்ல புள்ளைய அடிச்சாலும் சரி, பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாலும் சரி, நடுப்பக்க சமஸ் நடுவுல நின்று சமஸா இருப்பாரு. പക്ഷേ സ്റ്റാലിന്റെ ആட்சிയില് ഞങ്ങൾക്ക് എന്താ പെരുമെന്നറിയോ? ഇപ്പോ ഞങ്ങളുടെ സ്റ്റാലിൻ ആட்சிയാണ് കേരളത്തിൽ. സ്ത്രീകൾക്ക് ബസ്സാണ്. പക്ഷേ സ്റ്റാലിൻ അവിടെ നേരിട്ടൊന്നും ആட்சிയിലില്ല. ഇനി ഇന്ത്യയിൽ ഏത് സ്റ്റേറ്റ് ആയിരുന്നാലും സ്റ്റാലിന്റെ സ്കീമുകൾ എന്നും മുമ്പിലുണ്ടാവും. ഇനി സ്റ്റാലിനെ ഒഴിവാക്കിയിട്ട് ഒരാളാലും ആட்சி ചെയ്യാൻ പറ്റില്ല. തമിഴ്നാടിന്റെ പുറത്തെ അങ്ങനെയാണെങ്കിൽ തമിഴ്നാട്ടിന്റെ ഉള്ളിലോ ഇന്ന് നിങ്ങൾ പറയുന്ന സോഫ മോഡൽ ഉണ്ടല്ലോ, സോഫ മോഡൽ, ഇനി ആ സോഫ മോഡലിന്റെ പേരൊന്ന് മാറ്റി വെക്കാം. അതെന്താ പേരെന്ന് ചോദിക്കണ? ஸ்டிக்கர் மாடல். ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர் தான் இந்தியா ஃபுல்லா போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள வராமலா போயிடும். நாங்க பஸ்ல பட்டன் வச்சிருக்கோம், கம்ப்ளைண்ட்க்கு நம்பர் கொடுத்துருக்கோம், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சேர் போட்டிருக்கோம், பழைய பிங்க் கலர் வண்டியெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம். அப்புறம் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அதாவது அது அண்ணா ஸ்டிக்கர். எங்க ஸ்டாலினுடைய ஸ்கீமுகளை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரே ஒரு ஸ்கீம், மக்களுக்கு அவ்வளவு உபயோகமா இருக்கிற ஒரே ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க பாப்போம். அதுக்கெல்லாம் மூளை வேணும். என்ன வேணும்? மூளை கிரெயின் வேணும். மக்களை நேசிக்க கூடிய மகத்தான மனசு வேணும். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் என்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குடும்பம் வேணும். இது எல்லாமே திமுக கிட்டையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்டையும் தான் இருக்கு. 10 நாள் கூட உங்க ஆட்சி தாங்கல, பல் இழிச்சிருச்சு. இன்னும் இருக்கு, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த ரூட் மாஃபியாவை மட்டும் வச்சு எப்பவுமே ஜெயிச்சிட முடியாது. உண்மையாவே ஜெயிக்கிறதுக்கான ரூட்டு அது வேற. ரீல்ஸை வச்சு எப்பவுமே ஜெயிச்சிட முடியாது. எந்த ரீல்ஸை வச்சு நீங்க ஜெயிச்சீங்களோ அதே ரீல்ஸ்ல உங்களுக்கு எதிரான கருத்துக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெண்கள் எல்லாம் அரசியல் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அது உண்மைதான். ஏன் ஸ்டாலின் ஆட்சியில பெண்கள் அரசியல் பேசல தெரியுமா? ஏன்னா பெண்களுக்கான அத்தனை அரசியலையும் எங்க ஸ்டாலின் பேசினாரு. ஆனா விஜய்
தன்னுடைய அரசியலவே பேசாம இருக்கிறதுனாலதான் ரீல்ஸ்ல பேசின பெண்களுக்கு எதிராகவே ரியல்ஸ்ல பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த ஆட்சிக்கு எதிராகவே பெண்களே தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதோ நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ எண்ணிக்கை கம்மியா இருந்ததுல இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல. இனி போக போக பாருங்க, இதுல யாரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது. நாங்கெல்லாம் பெண்கள். பாருங்க, கேளுங்க. ஏன்னா நாங்க பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.